நான் வந்து இப்போ வந்து மல்டிகிரெயின் ஸ்வீட் பண்ண போகிறேன். அதனால் 4 பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். வெல்லம், மாவு, சத்து மாவு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், நெய், 4 பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இந்த மாவு கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். இந்த வெல்லத்தை வந்து பாகு எடுக்க வேண்டாம், சும்மா காய்ச்சி கொஞ்சம் எடுத்துக்குவோம். இது பாகு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி. நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் நான் ஒன்றிமாதிரிமாக உடச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு இதில் கலந்துடலாம். அல்டிமேட்டு ஸ்வீட்டு. இதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இது கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம அந்த வெல்லத்தை வந்து தேவைப்பட்டதை அப்படியே போட்டு கலந்துக்கினே இருக்கலாம் கரண்டியால் சூடாக. கொஞ்சம் சூடாகின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா இதை கலந்துடலாம். தேவைப்பட்டதை வெள்ளை தண்ணி ஊற்றிக்கிட்டே கலந்துக்கினே இருக்கலாம். நல்லா இப்படி பிசைந்துட்ட பாரு. அதை நம்ம உருண்டையாக பிடிச்சிடுவோம். இது நல்லா அதை உருண்டை பண்ணி வச்சுட்டேன் பாரு. இதை சூப்பராக இது கட்டி முட்டி இல்லாமல் நல்லா பிசைந்து வச்சுட்டேன். இப்போ வந்து உருண்டை பண்ணிடலாம். மல்டிகிரெயின் ஸ்வீட்டு இதை வருங்க அப்படியே அழகாக பண்ணி வைக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்டுடலாம். உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. இது ரொம்ப லேடிஸுக்கு ரொம்ப நல்லது. ஒரு உருண்டை டெய்லி 2 உருண்டோடு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. ராணி கிச்சனை மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.